வணக்கம் தெரிஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன GBU குட் பேட் அக்லி, தலையோட குட் பேட் அக்லி. ஐயோ, தலைன்னு சொல்லக்கூடாதா? சரி, ஓகே விடுங்க. பட் ஆனால் குட் பேட் அக்லி செம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இங்கே இல்லை, இங்கே இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பக்காவான ஃபேன் பாய் சம்பவமாக தான் வரும்ட்டு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை மீட் பண்ணிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஏகே, அதாவது அஜித் குமார். படத்தில் இது வரைக்கும் அவர் பேர் நிறையா பேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படம் ஃபுல்லாகவே வெறும் ஏகேவாக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காரு. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அதை தாண்டி இது பக்காவான ஃபேன்ஸ் ஃபிலிமுங்க. பக்கான அப்படி சொல்கிறேன், எல்லாமே சீன் பை சீன் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே எடுத்திருக்கான்னு சொல்கிறேன். ஆதிக் வேற லெவல்யா, நீ சீரியஸாக சொல்கிறேன். ஒரு அணிலாம் நான் இதை சொல்கிறேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அப்படியே கத்தி ஆர்ப்பாட்டமாக பார்த்துட்டு இருந்தேன். தரமான சம்பவம், தரமான ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லணும். சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதையும் அந்த வரலாறு சொல்லுவார் பாருங்க, ஆஹா செம்ம சீனுங்க. அப்புறம் இன்டர்வல் அது இதுன்னு ஏகப்பட்ட படத்தில் நான் இப்போ எப்படி ரிவ்யூ சொல்கிறதுன்னு தெரியல. எது சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும். படத்தில் 3 விண்டேஜ் சாங் இருக்குங்க, எல்லாமே செம்ம சர்ப்ரைஸ் மூமெண்ட்டு. அப்புறம் கீ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் தாஸ். ஆஹா வேற லெவலுங்க அந்த மனுஷன். இவ்வளோ நாள் நிறைய பேர் அவரை இப்படி யூஸ் பண்ணவே இல்லை. இந்த படத்துக்கு பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் வில்லன் ரோலுக்கு சூப்பராக சூட் ஆயிருக்காரு. ஐயோ சப பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் சுனில் சூப்பராக பண்ணியிருக்காரு. த்ரிஷா ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோயின் ரோல்னா என்ன இருக்குமோ அது பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் வேஸ்ட் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஜாக்கி ஷெராஃபும் அதுக்கப்புறம் பிரசன்னா, அப்புறம் இந்த ஷைன் டாம்சக்லாம் சும்மா சீன் ஒரு சீன் தான் வராரு. அதை தாண்டி டார்கி, அதாவது மலேசியன் சிங்கர். ஆஹா மொத்தம் மலேசியாவுமே அவரது தாண்டா அப்படின்னு சொல்கிற சீன்லேருந்து ஆஹா செம்ம படங்க. மலேசியா ஃபேன்ஸுக்கு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில், கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். அதை தாண்டி மொத்த தமிழ்நாடுல இருக்க எல்லா ஏகே ஃபேன்ஸுமே இதை எப்படி சொல்ல, தமிழ்நாடுலாம் இல்லை, வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஒரு கேங்ஸ்டர் படம் தலையை வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அந்த அனிமேஷன் போர்ஷன்லாம் தரும். அதில் வர சீன்ஸ்லாம் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் சீரியஸாக செம்மையாக எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் மெயினாக பிஜிஎம் அப்படியே கொளுத்தி விட்டுருக்காரு. என்னதான் ரிப்பீட்டடான பிஜிஎம் சொன்னாலும் சவுண்ட் ரொம்ப ஓவராக இருந்தது. பரவாயில்ல, ஜிவி ஒரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். பிஜிஎம் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் கேட்குறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக இல்லை. பட் ஆனால் சவுண்ட் அதிகமாக தான் இருந்தது. நிறையா விண்டேஜ் சாங் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ரிப்பீட்டேட்டிவாக அந்த அனிருத் பண்ண அந்த பாட்டு மட்டும் தான் வந்துட்டே இருக்குது. அப்புறம் பால் டப்பாவோட வோக்கல்ஸில் அப்பா பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த இது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அந்த படத்தில் வர மெயினாக கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. இது பக்காவான ஒரு ஃபேன்ஸுக்கான கமர்ஷியல் ட்ரீட். மக்களே, நீங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படம் போனீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரேன்ப்பா, 2 மணி நேரம் தரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் ஒரு 190 200 கொடுக்குறேன்னா பைசா வசூல் படம் இது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலாக ஃபேமிலிஸாக சின்ன வயசுலேருந்து அஜித் படம் பார்ப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வரது எல்லாமே கண்டிப்பாக புரியும். உங்கள் அப்பா அம்மா கூட கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். பட் ஆனால் இந்த படத்தை தேட்டரில் மட்டும் பாருங்கள். மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் கேரண்டி இல்லை. ஸோ இந்த படத்துக்கு ஏன் சைலேருந்து கொடுக்குறீங்க ஹேட்டிங்க 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க வந்துடாதீங்க.